तच्छयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपदे सञ्चतुष्पदे ॐ शान्तिः 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 வேதகோஷம் வேதகோஷம் வேண்டும் பொருள் என்னவோ லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் மெல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ உரியவரோ இனி வரும் காலம் நல்ல இனியவை யாவும் செய்ய யாரோ உரியவரோ அவரடி தேடி தேடி நாதம் போத சாந்தி சாந்தியடா. படிடா படி, வேதாந்த படி, சித்தாந்தத்தெல்லாம் கரைச்சு குடி, ஒரு கவலை எல்லாம் சந்தோஷமா இரு. என்ன நடந்ததுன்னா உனக்கு தெரியுமாடா? உனக்கு புத்தி சுவாதீனம் இல்ல, பைத்தியம் பிடிச்சிருக்கு. தெருவில் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு வையாபிரிட்ட கொடுத்துருக்கான். அவன் வந்து நீங்க மட்டும் தான் பாக்கினா நானும் கையெழுத்து போட்டேன். ஆனா எனக்கு அவளுக்கு வித்தியாசம். அவ இயல்பா போட்டா, நான் ஏழாமையில போட்டேன். திருப்தியடா? திருப்தியா உனக்கு? சத்தியம் தான் பேசுவேன். இத்தனை நாள் பிடிவாதம் பிடிச்சு கண்ட பலன் பைத்தியக்காரப்பட்டோம். நான் பைத்தியமா இல்லையான்னு நேக்கு தெரிஞ்சா போறோம்பா. இவனுக்கு தெரிஞ்சா போறோம். மற்றவங்க எல்லாம் இவனை பத்தி என்ன பேசினாலும் இவனுக்கு கவலை இல்லை. சரியான குடாக்கு சார் இவன். சார் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஞானிகள் ஜீனியஸ்ன்றவனை கூட குடாக்குன்னு தான் நினைப்போம் நம்ம. ஏன்னா அவன் வழி நம்ம வழியே இருக்காது. யாரை குடாக்குன்றோம்? நம்மளேருந்து மாறுபட்டால் அவன் குடாக்கு, அவ்வளோதான். எக்ஸென்ட்ரிக்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் குடாக்குன்னு ஆக்கிவிட்டோம், இன்னும் கேவலமாக ஆக்கிவிட்டோம். பெரிய ஜீனியஸ் எல்லாம் எக்ஸென்ட்ரிக்காக தான் இருந்திருக்கான். அவன் பண்ணுறதும் புரியாது, அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியாது, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான், இதை பற்றி அவன் சிரிப்பான். அவனை குடாக்குன்னு விடுவான், எக்ஸென்ட்ரிக்னு விடுவான். பட் அவங்ககிட்ட பெரிய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி நிலைமைக்கு தானே அசோக் போகிற மாதிரி தெரியுறது. கதையை பார்த்தாக்க போகிறானா இல்லையான்றது வேறு விஷயம். இப்போ கதை போகிற போக்கில் அப்படி தானே தெரியுறது. இதில் மற்றவன் சொல்கிறத பற்றி கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையாக ஞானத்தை தேடுறவனும் ஞானியும் மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலைப்பட முடியாது. அது காதிலே வாங்கிக்கூடாது சொல்கிறத கேட்டால். இன்னும் இன்ஃபேக்ட் ஏன்னா நம்மள மாதிரி ஆள்லாம் என்னத்தை உருப்படியாக சொல்லிட போகிறோம். இப்போ பட்டினத்தார் கதையில் ஒன்று வருது. பெரிய சித்தர், அவர் மகாபெரிய ஞானி. அதாவது இந்த உடலோடவே அவர் மேலுலகம் போகிறவர், மோட்சத்தை அடைஞ்சு வரவர், அப்பேற்பட்டவர். அவர் ஒரு வரப்பில் படுத்துட்டுருக்கார், கையை அப்படி வச்சுன்னு படுத்துட்டுருக்கார். அப்போ 2 பொம்பளைகள் வரா. இது என்ன சன்னியாசி சாமியார் இவர்னு தெரியலையே. இவருக்கு சுகம் வேண்டிருக்கு, கையை தலாணி மாதிரி ஒசரத்துக்கு வச்சுட்டு படுக்கிறார். அந்த சுகம் வேண்டிருக்கு பற்றி அவருக்கு, தலைக்கு உயரம் வேண்டிருக்கு இவருக்கு அப்படின்ற அவத்தி. இவருக்கு அவங்க பேசிட்டு போய்டுறாங்க. இவருக்கு மனசு ரொம்ப நொந்து போய்டுறது. பட்டினத்தாருக்கு, சே இந்த கையை மடித்து வச்சுன்றது ஒரு சுகத்துக்கு அடையாளமாக போச்சே, இந்த மாதிரி நம்ம புத்தி போச்சே அப்படின்னு கையை எடுத்துட்டு வெறுமைப்படுத்துகிறார். அப்போ அவங்க திரும்பி வராங்க. அந்த பொம்பளைகள் திரும்பி வந்தப்போ அதில் ஒத்து கேட்குறா, பத்தியா இப்போ பார் உண்மையாகவே எல்லாத்தையும் திறந்தவர்னு ஒத்துக்கிறியா, கையை கூட எடுத்துட்டார் பார் அப்படின்னு. இது என்ன சன்னியாசியோ, நாம் என்ன பேசுகிறோன்னு கேட்டுன்னு இருந்திருக்காரு. அதை கேட்டுட்டு கையை எடுத்து விட்டார். இப்படி ஊரில் இருக்கிறவெல்லாம் தன்னை பற்றி என்ன பேசுகிறான், என்ன நினைக்கிறான், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் ஒரு துறவியா? இவருக்கு சுடியிருந்து உரைக்கிறது. சே நம்ம இன்னும் ரொம்ப ஞானம் அடைய வேண்டியது ரொம்ப பாக்கி இருக்குது நம்ம அந்த நிலையை அடையிறதுக்கு அப்படின்ற ரியலைசேஷன் அவருக்கு வருது. அப்போ அதுக்கப்புறம் அந்த கதையில் அவங்க 2 பேரும் உமையும் சரஸ்வதியும்னு வருது, அது வேறு விஷயம். பட் எதுக்குன்னா அவன் துறவிக்கு மற்றவ என்ன நினைக்கிறான்றதை பற்றி அனாவசியம். அந்த நிலைமையை பற்றி தான் இவன் பேசுகிறான். நான் பைத்தியமா இல்லையான்னு நேக்கு தெரிஞ்சா போறோம்பா. போராது. நீ ஒரு தீவில் இல்ல, ஒரு சொசைட்டிக்குள்ள இருக்க. 4 பேர் தெருவில் அக்கம் பக்கத்தில் என்ன பேசுறான்னு தெரிஞ்சுட்டாகணும். இப்போ நாங்க கையெழுத்து போட்ட லெட்டரை வச்சு அந்த சிங்காரம் ரவுடி இல்லேன்னு பேர் வாங்க போறான், நீ பைத்தியக்காரன்னு பேர் வாங்க போற. எதையும் எதிர்பார்க்காம நிஷ்காம கர்மமா இதை செஞ்சேன். பலன் எதுவா இருந்தாலும் அது நேக்கில்லப்பா. நோக்கில்லடா, நேக்குத்தான். வந்தாச்சு, பலன் வந்தாச்சு. இதனால என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, கம்பெனிக்கும் பலன் கிடைக்க போறது, கை மேல பலன் கிடைக்க போறது.
ஒன்னா ரெண்டா எத்தனை பிரச்சனை வரப்போறது எனக்கு? இதுக்கு முன்னால பிரச்சனை வந்தா அந்த வையாபுரி முன்னால போய் நிப்பேன், அவனோட அரசியல் செல்வாக்கு வச்சு பிரச்சனையை தீர்த்துப்பேன். இப்ப அவன் முன்னால போய் நிக்க கூட முடியாது, சுண்டு வரல கூட எனக்காக அசைக்க மாட்டான். அது ஒரு வகையில உங்களுக்கு மறைமுகமான நன்மை தானேப்பா. ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு அது எவ்வளவு அநியாயமா இருந்தாலும் சரி, எந்த உபாயத்தையும் மனசாட்சிக்கு பயப்படாம செய்யற ஒரு மனுஷனுடைய தொடர்புல இருந்து விடுபடுறது a blessing in disguise. போறோம்டா, போறோம். சந்தர்ப்பம் தெரியாம உபதேசம் பண்ணிட்டு இருக்காத. blessing in disguise. முதல்ல பெத்தவாளுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கூடா. பெத்து வளர்த்த அம்மா, அவளை பத்தி நீ கவலைப்படுறியா? வளர்த்து ஆளாக்கின அப்பா, என் கஷ்டத்தை பத்தி நினைக்கிறியா? blessing in disguise. இந்த வர்றா கண்ணா, charity and dharma begins at home. மன்னிச்சுடுங்கப்பா, உங்க மனசு நோகடிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. இந்த வர்றா கண்ணா, எனக்கு புரியுது. நீ வேணும்னு யார் மனசையும் ஹர்ட் பண்றது இல்ல. ஆனா உன்னோட பேச்சு செய்கைகள் பல பேருக்கு கஷ்டத்தை தருது. இத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உலகம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல அசோக். இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். பீப்புள் ஆர் ஆல்சோ காம்ப்ளிகேட்டட். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பழகணும். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். தட்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். அப்படி நீ புரிஞ்சுக்கணும்னா 4 இடம் போகணும், 4 பேரோட பழகணும். இப்படி சாமியார் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா உனக்கு உலகம் என்னன்னே புரியாது. இப்படியே தான் பேசிட்டு இருப்பேன். இந்த வேதாந்த கவிதை எல்லாம் படிக்கிற பாரு, இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஓகே, அதோட மறந்துட்டோம். ஆமா, இட் ஹஸ் நோ பிராக்டிகல் அப்ளிகேஷன் அசோக். பிராக்டிகல் வேர்ல்ட் இஸ் வெரி வெரி டிஃபரெண்ட். ஃபார் ஹெவன்ஸ் சேக், வெளியில போடா, 4 பேரோட பழகுடா, மனுஷால புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணு. சாம்பு சாஸ்திரி ஆத்து மாட்டு பொண்ணா நம்ம பொண்ணு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேள். வேற வழி இல்லாம நானும் சம்மதிக்கிறேன். சந்தோஷம். எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்றேளா? என்ன? தயவு பண்ணி அவளை தனி கொடுத்துன வச்சிடுங்கோ. ஏன்? இல்ல, அந்த அட்மாஸ்பியர் பிரியாவுக்கு ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. அவ ஆத்துக்கு போய் நல்ல பழக்க வழக்கங்களை கத்துப்பான்னு நினைச்சேன். அதான் என் தம்பி சாமாட்டு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் சரி, இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் நீங்க நிராகரிக்க வேண்டாம். எனக்காக ப்ளீஸ். சரி, உனக்காக எதையாவது விட்டு கொடுக்கணுமே. அடையா இருக்கிற நம்ம வீட்டை அவளுக்கு பிரசன்ட் பண்ணி அங்கேயே தனி கொடுத்து வச்சுட்டா போச்சு. சந்தோஷம். இத பத்தி நான் அவகிட்ட பேசிடுறேன். அட்ரோஷஸ், என்னப்பா இது? நீங்க எப்படி உங்களை அக்கவுண்டன்ட்னு சொல்லிக்கிறேன்? எவ்வளவு சில்லி மிஸ்டேக்ஸ் டேலியே பண்ணாம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது அப்படியே அனுப்பிச்சிருந்தா என்ன ஆறுது? ஆத்துல சின்ன ப்ராப்ளம், அதான். ஆத்துல ப்ராப்ளம் இருந்தா சாமி அதை ஆத்துல உட்காந்து சால்வ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து எனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ இன்னைக்கு பார்த்தேன் பொழைச்சேன். உன்னை நம்பித்தானே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன் நானு. இதெல்லாம் தினம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா என்னால? இதை நான் இப்படியே அனுப்பிச்சிருந்தேன்னா நாளைக்கு ட்ரிபியூனல்ல ஃபேஸ் பண்றது யாரு? அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது யாரு? இந்த பாரு, ஏதோ வயசானவரா இருக்கீர், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீர், ஏதோ வருமானம் போறலன்னு சொன்னீர், ஏதோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கொண்டு வச்சேன். இப்படி இரஸ்பான்சிபிள் இருந்தா ஐ வில் கிவ் யூ 1 week's நோட்டீஸ். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடந்தது, சீட்டை கிழிச்சிருவேன். தயவு தாட்சணியமே கிடையாது. ஆமா, சாரி சார். இந்தாங்க. இல்ல வேண்டாம். அவர் அப்படித்தான் குழந்தை மாதிரி கத்திண்டே இருப்பாரே தவிர மனசுல ஒண்ணு கிடையாது. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். நீ நிறைய கத்துண்டா சொன்ன, ஆனா நான் தான் உங்ககிட்ட நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. உரிமையோட சொல்றாருன்னு எடுத்துக்கோங்களேன். சம்பளம் கொடுக்கிறார், அதுவும் நன்னாவே. கேட்க உரிமை இல்லையா என்ன அவருக்கு? ஆமா, ஆத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேளே, என்ன அது? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லலான்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பணத்துலேருந்து நான் எல்லா செலவையும் மீட் அவுட் பண்ணிடுவேன். அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஆனா அந்த பணம் அடுத்த மாசம்தான் கைக்கு கிடைக்கும் போல இருக்கு. விளையாட்டுக்காரா உடனே நிச்சயார்த்தம் வைக்கணுங்கிறா. ஓஹோ,
அப்படி சொல்றாளா? நிச்சயார்த்தம் வைக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, மற்ற செலவெல்லாம் கூட சமாளிச்சிருவேன். ஆனால் மாப்பிள்ளைக்கு 3 பவுண்டில் அன்னி தேதிக்கு மைனர் செயின் போடணுங்கிற. அதெல்லாமா கேக்குறா? 3 பவுண்ட்னா இன்னைக்கு நிலவரப்படி 30,000 ரூபாயாவது ஆகும். இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னா நிச்சயார்த்தத்தை வச்சுக்கோங்கன்னு அவ என்ன நெருக்கிறா. என் கஷ்டத்தை அவகிட்ட சொன்னா அசிங்கமா இருக்கும். அதை நினைச்சுண்டு டோட்டலா தப்பா போட்டேன். கணக்கு தப்பா போயிடுத்து. புரியுது. கவலைப்படாதீங்க, பகவான் கண்டிப்பா வழிகாட்டுவார். அசோக் மனநிலை சரியில்லாதவன்னு அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க அட்ரஸ், லேண்ட்லைனு, செல்போன் நம்பரு எல்லாத்தையும் அதில் குறிச்சுட்டு இருக்கேன். எந்த நம்பருக்கு வேணாலும் ஃபோன் போட்டு நீங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கலாம். ஐ சே. இதில் ஹைலைட் என்னன்னா, அசோக்கோட அப்பாவே பையனோட மனநிலை சரியில்லைன்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. பார்த்தேன். இதுக்கு மேலே அசோக்கு கேணத்தனமாக வாக்குமூலம் கொடுத்ததை நம்பி என் ஆளை அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த பையனே நேர்ல வந்து வாக்குமூலம் கொடுத்தான். அவனை பார்த்தா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. நான் கேட்கறதெல்லாம் இந்த கேஸை எடுத்துக்க போறீங்களா, ரத்து பண்ண போறீங்களாங்கிறதா. சிங்காரத்தை கைது பண்ண இது மட்டும் பத்தாது சார். நீங்க உங்க செல்வாக்கை பயன்படுத்தி இந்த கேஸை ஜோடிச்சிருந்தா அசோக்கை பத்தி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மனநல மருத்துவர் தான் சர்டிபிகேட் பண்ண முடியும். நீங்க விஷயத்தை சிக்கலாக்கிக்கிட்டே போறீங்க இன்ஸ்பெக்டர். இதை பேஸ் பண்ணி சிங்காரம் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது சார். அவன் வெட்டுனதை பார்த்தவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் சார். அதை கோர்ட்ல சொல்லுங்க, இதை கோர்ட்ல காட்டுங்க. கோர்ட் அப்பாயிண்ட் பண்ற சைக்காட்ரிஸ்ட வச்சு அசோகை செக் பண்ணட்டும், அவர் சர்டிபிகேட் பண்ணட்டும், அப்புறம் பார்க்கலாம். 1 மினிட். ஹலோ, பிஏவா? சார் இருக்காரா? ஒன்றும் இல்லை, ஒரு மேட்ரு சொல்லியிருந்தேன். அதை சார்கிட்ட சொல்லிட்டீங்களா? வணக்கய்யா, தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அடா ஆமாங்க, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஐயாவை தொந்தரவு பண்ண வேண்டியதாக இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. மன்னிச்சுக்குங்க. எங்கள் லோக்கல் எஸ்ஐ கிட்ட ஒரு காரியம் நடக்கணும். பிஏ விட்டே பேச சொல்லுங்களேன். சரியா, நீங்களே வா. சரியா, நீங்களே சொல்லிடுங்க. எஸ்ஐ சார், மினிஸ்டர் பேசுறாரு. வணக்கம் ஐயா. சரிங்கய்யா, ஓகேயா, நான் பார்த்துக்கிறேன்யா. இதுக்கு போய் நீங்க பேசணுமா? சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன்யா. சரிங்கய்யா. ஏன் சார் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறீங்க? டியூட்டியை செய்யவே விட மாட்டேங்கிறீங்க. டியூட்டி நாங்களே செய்ய விட மாட்டேங்கிறோம். நாங்க சொல்றதை கேட்டு செஞ்சா டியூட்டி தன்னால் நடக்குங்க. ஓ நிலைமை நினைச்சாதான் நெக்கு பரிதாபமா இருக்கு. தெருவுல தலை நிமிந்து நடக்க முடியல. எதையோ மனசுல வச்சுட்டு அத்தனை பேரும் அந்த வையாபுரி நீட்டின லெட்டர்ல சைன் பண்ணிட்டு இருக்கா. மனுஷனா அவன்? எல்லாருக்கும் ரெட்ட முகம் இருக்கு. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன், அது எப்படி அந்த தெருவுல இருக்கா எல்லாரும் அசோக்குக்கு எதிரா கையெழுத்து போட்டிருக்கா? அந்த மர்மம் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. நேக்கு தெரியும். நான் சொல்லட்டா? சொல்லு. நான் உன் ஆத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கவா கிட்ட பேச்சு கொடுத்தேன். அப்பதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. என்னன்னா, இங்க இருக்கவா யாரையும் நீ மதிக்கிறது இல்லையா, ஒருத்தரண்டி பேசுறது இல்லையா. அப்படியே இந்த தெருவில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவாத்துக்கு நீ போறதும் கிடையாதான். மதிச்சு ஒரு ஃபோன் பண்ணி வரலேங்கிற காரணத்தையும் சொல்றதும் இல்லையா. அப்படியே உங்காத்து விசேஷத்துக்கும் நீ யாரையும் கூப்பிடுறதும் கிடையாதான். இப்படி திமிர் பிடிச்சவா வீட்டுக்கு அவ பையனுக்கு நாம எதுக்கா சிபாரிசு பண்ணணும்னு அவள பேசின்னு இருக்கா. இதான் விஷயம். இந்த காலனில ஏதோ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துதான்.
அதுல உன் ஆத்துக்காரரும் அதோ அந்த வீட்டுல இருக்காரே அந்த ஹவுஸ் ஓனரும் நின்னாராம். அதுல இந்த காலனில இருக்கவாள்லாம் சேர்ந்து அவரை செலக்ட் பண்ணி அவர் ஜெயிச்சுட்டாராம். இது நோக்கு பிடிக்காம இங்க இருக்கவாக்கிட்ட எல்லாம் கண்ணா பின்னான்னு கத்தி சண்டை போட்டியாமே. அதனால இந்த கமிட்டி மெம்பர்ஷிப்ல இருந்து நாங்க ஒதுங்கிக்கிறோம்னுட்டு இனிமே எங்களுக்கு யார் தெய்வம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்க விலகிட்டலாம். அதனால இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே குத்த அவங்க முதுகுல குத்திட்டா. அதுக்காக அசோக் என்ன பாவம் பண்ணா? எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு பைத்தியக்கார பட்ட கட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? இவாள்லாம் படிச்சவாளா? ஒவ்வொருத்தர் ஆத்திலையும் கேட்க போறச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையா சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என்னடி இது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா ஒண்ணுன்னா கிளம்பி வந்துட்டு இருக்கு. அதேதான். அதோ அந்த வீடு தெரியுறதோன்னோ அந்த வீட்டுல இருக்கவாளோட காரு ஓடாம நின்னு போயிடுதான். அந்த வழியா அசோக் போயிருக்கான். போறவன சும்மா இருக்காம கூப்பிட்டு காரை தள்ளி விடுன்னு இருக்கா. இவனும் வந்து சரின்னு தள்ளி விடாம 3 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆக போற வேண்டிய எதுக்கு தள்ளி விடுங்கிறேன்னு கேட்டிருக்கான். அச்சோ, ஆக்சிடென்ட் ஆயிடுதா? ஐயோ, அது ஏன் கேக்குற? இவன் சொன்ன நேரம் அதே பயத்துல அந்த ஹவுஸ் ஓனர் வண்டியை ஓட்டிருக்கார். வண்டியை ஓட்டின்னு போகும்போதே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த கோவம் அவளுக்கு அதான் இவன் மேல பழிய போட்டா. இங்க எதிரில நிக்கிறாரு இவரோட புள்ள பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கான் போல் இருக்கு. அவன் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கா. அவன் வந்த நேரத்துல இவ ஆத்துல இல்ல போல இருக்கு. நேரா அசோக்கிட்ட வந்து கேட்டிருக்கா, இவ எத்தனை வருஷமா இங்க இருக்கா, எப்பேர் கொண்டவான்னுட்டு. அவன் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக 1 வருஷம்னுட்டான். ஆனா பாஸ்போர்ட்ல 4 வருஷம்னு எழுதியிருக்கான். தப்பான தகவலை கொடுத்துருக்கான்னுட்டு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்காளாம். இவன் எல்லாரும் அந்த கோவத்துல ஒன்னா சேர்ந்துட்டு உன் பையனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அதான் விஷயம். நம்ம பஞ்சாயத்து தலைவரோட வீடு இதே தெருவுல தானே இருக்கு. அவர் ஆத்துக்கு உன் பையன் என்ன பண்ணிருக்கான், ஒரு 10-15 பேரை அழைச்சின்னு போயிட்டு வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிருக்கான். அந்த கோவம் வேற அவளுக்கு. அடடா, போரும் போரும், நீ ரொம்ப வம்பளக்குற. வசு, உன் பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கு வசு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஊரோட கொஞ்சம் ஒத்து வாழணும். யார் எப்ப தேவைப்படுவான்னு சொல்ல முடியாது. இவா எல்லாரையும் விடு. இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருந்தானே அந்த வையாபுரி, அவன் இப்படி கழுத்திருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள்லாம் சமய சந்தர்ப்பவாதி, அப்படிதான் இருப்பா. பாத்தியா, கடைசியில உன் பிள்ளையோட பேரு ரிப்பேர் ஆயிடுத்து. என்ன இருந்தாலும் அசோக் ரொம்ப புத்திசாலி தெரியுமோ? ஆமா, யாருக்கு வேணும் இந்த புத்திசாலித்தனம் எல்லாம்? அசோக் சுமாரா உன் புள்ள மாதிரி இருந்தா கூட போறோம். உன்னண்ட ஒண்ணு சொல்ற, கேக்குறியா? கேளு. பேசாம இந்த வையாபுரியோட உறவை துண்டிச்சுன்றங்களேன். அதெல்லாம் முடியாது. என் வயத்தாம்படையா ஒரு அசடுன்னா கழுத்தாம்படையா ஒரு முசுடு. நான் சொன்னா அந்த மனுஷன் கேப்பாரா? என்னமோ அந்த வையாபுரி இல்லைன்னா கம்பெனியே நடத்த முடியாதும்பர். அப்படி என்ன பெரிய ஒத்தாசை பண்றாரு அவருக்கு? ஃபேக்டரியில யூனியன் ஒன்னு இருக்கு. அங்க ரவுடி கும்பல் தனியா இருக்கு. அவ எல்லாரோட தலையும் தட்டி வைக்கிறதுக்கு இந்த மனுஷனால முடியுமா? அதுக்கு வையாபுரி தேவை. காம்படிட்டர்ஸ், மிரட்டல், உருட்டல், பிளாக்மெயில் எல்லாமே வரும். அதுக்கு வையாபுரி மாதிரி ஒரு ஆள் வேணும். லைசென்ஸ் வாங்கணும், ஏதாவது வாங்கணும்னா வையாபுரி நிச்சயமா தேவைதானே. இதுக்கெல்லாம் இவர் தான் பணம் செலவு பண்ணுவார? என்ன சும்மா யார் பண்ணுவா? அப்பப்ப வாக்கரிசி போட்டுட்டே இருக்கணும். என்ன பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம நம்ம வண்டவாளம் வையாபுரிட்ட நிறையவே மாட்டின்னு இருக்கு. பணக்காராளா இருக்கிறதுல இத்தனை கஷ்டம் இருக்கா? பணத்தை ஏதோ நாங்க கையில வச்சுட்டு இருக்கிறதா நீ நினைக்கிற. அதான் இல்ல, பணம் தான் எங்களை தன் கையில வச்சுட்டு இருக்கு. இந்த அம்மா என்ன சார் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க? சார், பணம் அதிகமாக இருந்தாலே கன்ஃபியூஷன் தான். தேவைக்கு பணம் வேணும், பணம் இல்லாமல் முடியாது. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, வேண்டியது தான். பட் அது எக்ஸசிவாக இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் வருது. தண்ட செலவெல்லாம் பண்ண தோன்றது, கெட்ட வழியில் போக தோன்றது, வேண்டாத பழக்க வழக்கங்கள் வந்து சேர்றது. இது தவிர யாரை கண்டாலும் ஒரு பயம். கவர்மெண்ட், அரசாங்கம், இது பாகவதத்திலே வருது. இது நான் இப்போ சொல்கிறது இல்லை. பிரகலாதனுக்கு ஒரு முனிவர் விளக்கிறார் இதை பற்றி. பணம் இருக்கிறவனுக்கு அரசாங்கம், திருடன், பகைவர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கூட பயம். நண்பர்களை பார்த்து கூட என்ன பணம் கேட்டுருவானோ அப்படின்னு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அவனுக்கு இவங்ககிட்ட இருக்கேன், அவன் இவனை தேடி தான் வருவான். ஸோ இது பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். சம்பாதிக்கப்புறம் அதை ஜாகிரதையாக வைக்கிறது கஷ்டம். அதை வளர்க்குறது கஷ்டம். இது நினச்சி கஷ்டம். என்ன ஆகுமோன்னு திகில் இருக்குமா போயிடுமா அப்படின்றது. இதுக்கு தேனியை உதாரணமாக சொல்கிறாங்க. அந்த இதிலே வருது, பாகவதத்திலேயே. தேனி கஷ்டப்பட்டு பல மலர்கள்லேருந்து தேனை கொண்டு வந்து சேர்க்கறது, தேன் கூடு கட்டுறது, அதில் வைக்கிறது. ஒரு வேடம் வரான், பச்சைக்கு நிலத்தை எடுத்தும் போய்ட்றான். இது பட்ட கஷ்டம் அத்தனையும் வீண். அவ்வளோ அலைஞ்சி தேடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு. வேற மலைப்பாம்பு என்ன பண்ணுறது? அது பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கும், போடி இறையை தேடி அலையாது. அது பசி ஒரு சமயத்தில் எதனா வந்ததுன்னா பட்டக்குன்னு அடிச்சு சாப்பிட்ரும்.
ஸோ மலைப்பாம்பு மாதிரி தேவைக்காக தான் அதுவும் கிடைக்கிறத வச்சுட்டு காலக்ஷேபம் பண்ணான்னா அவனுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட்டினத்தாருக்கே ஒரு வைராகியம் இந்த மாதிரி தான் வந்தது. அவர் யாஜகம் கேட்குறதுக்கே இனிமேல் நான் எங்கேயும் யாரையும் தேடி போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்துக்கு வந்தார். ஏன்னா ஒரு தடவை இவர் பிக்ஷை கேட்குறதுக்கு போன பொழுது பட்டினத்தார் பெரிய சித்தர் இல்லையா, பிக்ஷை கேட்குறதுக்கு போன போது இவரை திருட நினச்சின்னு ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் அடிச்சு விடுறாங்க. அவர் சரி அடிங்க, எனக்கு வேண்டித்தான், நல்லா அடிங்க என்னன்னு வாங்கிக்கிறார். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தேடி போனோம் சாப்பிட்றதுக்காக, உணவை தேடி போனோம், அதுதான் நம்ம பண்ண தப்பு அப்படின்னுட்டு அப்போ சொல்கிறார், இனிமேல் நான் தேடி போக மாட்டேன், அது என்னை தேடி வரணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு இன்னும் சொல்கிறார் அவர் பாட்டு, இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே விருப்பமுடன் அன்னம் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி அப்படின்னு விட்டார் அவர். அதே வைராக்கியத்தில் நின்னார். அந்த மாதிரி தான் இருக்கணும்.